10th Standard Maths Common Quarterly Examinationக்காக various previous district question paper with detailed solution ஓட அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் from JK Tuition Center மதுரை. இந்த மாதிரி various district question paper நீங்கள் நல்லா தரோவாக பார்த்துட்டனா you will get more than 90% of the marks கண்டிப்பாக வாங்க முடியும். Okay students, let us start part 2 question number 17. I am Jayakumar. Let capital X கொடுத்திருக்காங்க, capital Y கொடுத்திருக்காங்க. R is equal to 1, 2, 2, 4, 3, 6, 4, 8. Okay, இப்போ நல்லா கவனிச்சிட்டோங்களேன். இங்கே 1, 2, 3, 4. இங்கே 2, 4, 6, 8. இது ஒரு ரிலேஷன் சொல்கிறாங்க. 1ல் 2 இருக்கும், 2ல் 4, 3ல் 6, 4ல் 8. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது எக்ஸ்னு வச்சுக்கலாம், இது ஒய்னு வச்சுக்கலாம். இப்போ இது டொமைன். ஓகே, இது கோடொமைன் சொல்லலாம் அல்லது ரேஞ்சுன்னு சொல்லலாம். இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, இது ஒரு ஃபங்க்ஷனானு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ டொமைன் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் பாருங்கள், 1, 2, 3, 4. ஸோ ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குது பாருங்கள், 2, 4, 6, 8. கோடொமைன் பாருங்கள். ஸோ 2, 4, 6, 8. இது ஒரு இந்த ரிலேஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷனானு கேட்டிருக்காங்க. அப்போ எ ஃபங்க்ஷன் இஸ் எ ரிலேஷனாக இருக்கணும்னா இன் விச் ஈச் எலிமெண்ட் ஆஃப் த டொமைன், ஈச் எலிமெண்ட் ஆஃப் த டொமைன் okay is paired with exactly one element of the codomain. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்படி இருந்துச்சுன்னா அது நிச்சயமாக ஒரு ஃபங்க்ஷன். தட் இஸ் ஆர் இஸ் எ ஃபங்க்ஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், என்ன பாருங்களேன். ஸோ கோடொமைனும் ரேஞ்சும் ஒரே மாதிரி இருக்கா? அப்படி இருந்துச்சுன்னா அது ஒரு ஃபங்க்ஷன். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ளஸ் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.